Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா பாண்டியில இருந்து வேளச்சேரியா வேளாங்கண்ணிக்கு கிளம்பிட்டோம். ஓகே சோ டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி 12 ஆகுது. சோ நான் 11 o'clock நம்ம செக் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு 4 hours ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொண்டு தான் நம்ம ரூம் எடுத்திருந்தோம். சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓகே ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஐடியா. வந்து பிரேக் எடுத்து நம்ம நல்லாவே தூங்கி ஃப்ரெஷ் ஆகி இப்போ கிளம்பிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. அப்படியே நம்ம அந்த வேலை இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு பாண்டிச்சேரி அப்படியே நம்ம வந்து அந்த வேலை வந்து காரைக்கால் காரைக்கால் போவோம். பீச் கிட்ட இருக்கா போய் பார்த்துட்டு போவோம். அது என்ன நடக்குது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம வந்து சொல்கிறோம் உங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். கவலை கடம் தயிர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வர்றது லேட்டு, இதெல்லாம் தீர்ந்துருவல்ல. நாடு சப்பாத்தி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க. சரி A to B நம்மளுக்கு தெரிஞ்சது A to B பிரேக்ஃபாஸ்ட் சென்டர். நான் அப்போ என்ன சொன்னேன், லஞ்ச் தான் சாப்பிடலான்னு கேட்கல. எனக்கு ஓகே லஞ்ச் மாதிரி தான். நான் பிரஞ்ச் இது எனக்கு வந்து இது தேவையில்லை. லைக் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலும் ட்ராவலிங் முடியாது. பெஸ்ட் டு பி சேஃபர் சைட். ஓகே நீ ரொட்டி காஞ்சி பண்ண ரொட்டி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ மேல் சூடாக தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஸ்கர்ட்ஸ் பார்க்குறேன்னு சொல்லாங்க. சரி ஓகே பாரு, நல்லா தான் இருக்கும். நிறைய எடுத்துன்னு வரல ஆக்சுவலாக பார்க்கணும். அந்த பாக்ஸ் ஏட்டா அவ்வளோ இதாகுதுண்ணா. நம்ம பொட்டி ஐரன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி வந்ததுனால தான். டாப்பு ஸ்கர்ட்டு தூக்கி அவ்வளோதான். என்ன உன் சைஸு கேளு அப்படியே. இந்த உன் தானே உன் சைஸு குழந்தைங்க சைஸு பத்தமா இல்லை கேளு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேஷ்டி எடுத்து வச்சுக்குது. அது அப்படித்தான் இருக்குது உனக்கு பாவாடை மாதிரி. இந்த இதெல்லாம் பாரு நல்லா இருக்கு. இந்த போது நல்லா தான் இருக்குது. யானை புயல் அதெல்லாம் வேணாமா? எனக்கு என்ன வேணா எடுத்துக்கோ. எது நீ சொல்லு, எனக்கு எதுனாலும் ஓகே. இது பத்தி எனக்கு தெரியாது. டாப்பு வாங்கணுமா அதுக்கு? ஆமா அந்த மாதிரி வாங்கிக்கோ டாப்பு. இதோப்பா அதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும்ல. அப்பா எவ்வளோ மேலே இருக்குது இது. மேட்ச் ஆகும் தான் அதுக்கு. காதம்பரி மாதிரி இருக்குது. காதுமா நயன்தாரா போட திரும்ப பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி இதுதான்ப்பா இது. ஆமாம் ஆமாம், அதுக்கு நான் இன்னும் நயன்தாரான்னு சொல்ல வரல. அது அவ்வளோதான். அது நயன்தாரா நல்லா இருக்குப்பா இது. ஆனால் இந்த மாதிரி தான் போடுவது. இதுவா ஓகேவா? பார்க்குற அது ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஒரு ஸ்கர்ட்டு ஒரு டாப்பு தூக்கியாச்சு. சீப் தான். 350 நல்லா இருந்துச்சு. அது சும்மா இந்த சம்மர் இல்லை, இது வின்டர் தான். பட் நல்லா இருக்கும் அது போட்டுன்னு. ஆமாம்
ஆக்சுவலாக மோனா கம்மியாக தான் எடுத்துன்னு வந்துச்சு, அதனால தான் சரி வாங்கி கொடுத்தேன். இல்லை எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். சும்மா நிறைய இருக்குச்சு எல்லாம் வாங்காதன்னு சொல்லிட்டு இருப்பேன். எடுத்துன்னு வரலன்னு சொல்லிட்டு தான் நானே அங்கேயே சொன்னேன், சரி வா பாண்டிச்சேரியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வாங்கியாச்சு. சூப்பர். சரி சரி ஓகே ஓகே சரிடா ஓகேடா அதானே அதுதான் ஆமா தெரியல நாங்க போல கீழே ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து உள்ளே வந்துக்கிறோம். இப்போ தான் வந்து செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். நம்ம வந்து ரீச் ஆகும் போது கரெக்டாக 4:15 4:25 இருக்கும். ஓகேங்களா, வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லபடியாக மாதம் வந்து நம்மளை வர வச்சுட்டாங்க. வந்தோடனே இப்போ தான் இது வச்சுக்கிறோம், பேக்கெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ரூமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ரூமு. வந்தோன்னா ஒரு வாஷ்ரூமு, ஒரு குவீன் சைஸா கிங் சைஸா? இது போதும், வர ரொம்பலாம் பெருசாலாம் தேவையே இல்லை. கிங் சைஸ் பெட்டு, இந்த பக்கம் டிவி இருக்குது, ஏசி, இன்னும் ஒரு சிட்டிங் சேரு, ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது கீழே, வால்ட்ரோபு. அப்புறமா மெயின் வந்து இங்கேருந்து பார்த்தோன்னா சர்ச் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சர்ச்சு, அப்புறமா இந்த பக்கம் வந்து பழைய வேளாங்கண்ணி, அப்புறமா எல்லாமே இங்கே பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் தெரியும். ஸோ இதுதான். ஸோ நாங்கள் தங்கிக்கிற ஒரு ஹோட்டல் வந்து சீ கேட். இந்த டைம் நாங்கள் சீ கேட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்க்கிங்கு கொஞ்சம் கிட்ட வேணும், அப்பப்போ நடந்துன்னு போகிறதுக்கு. நம்ம அங்கே தூரமாக இருந்தால் கார் எடுக்க வேண்டியதாக இருக்கும் எல்லா சொல்லும். ஓகே, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, பசி எடுக்குது. நாங்கள் ஒன்றும் சாப்பிடல, காலையில் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக வந்தோன்னே ஓடிடலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல எங்களால். டப்புன்னு சாப்பிட்டு மாதா கிட்ட போயிட்டு நாங்கள் போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா நம்ம ஃபுட் ஆர்டர் ட்ரை பண்ணால் 4:30 மணி ஆக போகுது. 3:30 மணிக்கே க்ளோஸ். அதனால நம்ம வந்து ஆர்டர் பண்ணல. சரி, வந்து ஃபஸ்ட்டு வந்து மாதா பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஒரு பிளெஸிங்ஸை போட்டுன்னு நம்ம அப்படியே போய் என்ன வாங்கி வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அப்படியே நடப்பாதையா அப்படியே போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு மாதா பார்த்துட்டு வரும்போது என்ன வாங்கி வந்துட்டு அப்படியே இந்த சீ கேட்டுது அப்படியே ஒரு ரவுண்டு காமிச்சு உங்களுக்கு அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நாங்களும் டயர்டாக இருக்கிறதுனால நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஆட்டோவில் போய் இறங்கிட்டு மாதா பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன். ஓகே, வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்சல் வாங்கிட்டு இப்போ வரும்போது அங்கேருந்து வரும்போது ஆட்டோவில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கேருந்து இங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கூட இல்லை. 75 rupees வாங்கினாங்க நினைக்கிறேன். 75 rupees ஆகுது. நடக்கிறது நல்லது. ஸ்வெட் ஆகுறது நல்லது தான். ஸ்வெட் ஆகுனா நம்மளுக்கு கெட்ட இதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால நடந்துன்னு போகிறோம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் காமிச்சு வந்துங்கிற மோனா அங்கே மார்க்கெட் போய்க்கிறியா? உள்ள ஃபிஷ் மார்க்கெட் போய்க்கிறியா? எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியாக வந்தோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்தால் 30 பேர் வரோம். 30 பேர் வந்தான்னா ஃபுட்டு இது செய்வோம், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல. அப்போ பெரிய மீன் வாங்குவோம் இங்கே வந்துட்டு. அந்த நாட்கள்லாம் வருது எனக்கு. ப்ளஸ்ஸு ரூம் இருக்கும், புக்கிங் ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு காலியாக இருக்குது புக்கிங் ஆஃபீஸு. யூஸ்வலாக இப்போ அடுத்த வாரத்துலேருந்து ஆகிடும். நாளைக்கு ஃபுல்லாகிடும். வீக்கெண்ட் இல்லை, நாளைக்கு ஃபுல்லாகிடும். லைனில் நிற்குவாங்க பாரு, வெளியே இருக்கும் நம்ம ஆளுங்க, நம்ம டேடி எல்லாம். ட்ரெயினில் இறங்கணுன்னா டியூட்டி அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் விட்டு போயிடுவார் நம்மள. நீங்கள் ஆட்டோவில் வாங்க முன்னாடி எது கிடைக்குதோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு டேடி ஏறிடுவார். டேடி அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாமாங்கெல்லாம் ஏறின்னு ஃபஸ்ட்டு ஓடி வந்து லைனில் நிற்குவாங்க சர்ச் ரூம் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, லாலிபாப், பரோட்டா, பட்டர் சிக்கன். செம்ம பசி. என்னால் நாங்கள் உட்காந்து சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்வெட்டு ஊற்றுது அப்படியே. என்னால் நிற்க முடியல. அதனால நான் வாங்கி வந்துட்டேன். இல்லை பானி கொடுத்துரு, டைம் வேறு ஆச்சு, போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் வேறு. ரொம்ப நான் பிரியாணி கேட்ச்சு ஆசைப்பட்டு. சரி ஓகே பிரியாணி வாங்கிக்கின்னு
பரோட்டா. எனக்கு இந்த ஊருக்கு வந்தாலே பரோட்டா தான். லைக் பரோட்டா. பரோட்டா ஒரு சில்லி, அது என்னது சில்லி சிக்கன் பாருங்க, சிக்கனு ஒரு சிக்கன் லாலிபாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு இப்போ தான். லஞ்சு வந்து என்ன டைமில் பண்ணுறோம்? 5 மணி. 5 மணிக்கு லஞ்ச் பண்ணிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன பிளான்ஸ் பண்ணோம் ஒரு பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்து சர்ச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பழைய கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கின்னு அங்கேருந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஹோட்டலு. அங்கேருந்து இந்த பக்கம் எல்லா வால் ஃப்ரெண்ட்ஸுங்க வர முடியாது. நான் என்ன சொன்னேன், வா இப்படின்னு வந்தால் பாருங்கள் இந்த கேட்டு. இந்த மங்கி என்ன சொல்லிச்சு, ஏதோ இந்த வால்லேருந்து குச்சி வந்துடலாம் நடக்கிறது கஷ்டப்பட்டுக்குன்னு. என்ன செய்யறது பத்தியா? அது ஸ்மார்ட் ஒர்க் இல்லை, மங்கி ஒர்க். அது நீ குச்சி காட்ட இல்லை, நீ குச்சிடுவா. அப்புறமா ஐயாப்பா இடுப்பு வந்துச்சுப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போப்பான்னுவேன். அப்புறம் கஷ்டப்பட்டு நான் தான் ஓடி தூக்கின்னு போனோம். நான் இல்லை, ஒரு மனுஷன் பேக்கு தூக்கலாம், ஓகே, அந்த வேலையை நான் தான் செய்கிறேன். பேக்கு தூக்குறேன், டிரைவர் வேலை பார்க்குறேன், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். கடைசியில் நீ கீழே டமாரல் வந்துட்டு உன்னையே தூக்கின்னு போன கடைசியில். அப்புறமா ஏன் எல்லாரும் உங்களை தான் திட்டுவோம், தெரியாதா? ஆமாம், அப்புறமா எல்லாரும் என்ன பிடிச்சுவாங்க, ஏன் 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 ஏன்னு. அது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். இது மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு வந்துக்கிறோம். இதில் டொனேஷன் கொடுத்துக்கிறாங்க அப்பா. எங்க மகேஷ் ராஜா இது நான் காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மகேஷ் ராஜா எம்என் ஃபேமிலி சர்ச்சுக்கு டொனேஷன் பண்ணிக்கிறேன். ஆடியோ விஷுவல் ஹால் அமைது. இது ஹாலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ வருஷத்துல நான் இது பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒண்டி தான் அவைலபிள் ஆகுது. தண்ணி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரிட்டர்ன் ரூம்க்கே வந்துட்டோம். பழைய வேளாங்கண்ணி பார்த்துட்டு மார்னிங் ஸ்டார் பழைய வேளாங்கண்ணி மாதா போயிட்டு அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே அடரேஷன் போனோம். அடரேஷன் வந்து 6:30 க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே போனோம். செம்ம ஸ்வெட்டு, முடியல எங்களால். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு தான் வந்தோம். வந்ததுலேருந்து ஒரு ஹவர் தான் பிரேக்கு. அந்த 1 hour ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த 1 hour ரெஸ்ட் எடுத்து திருப்பி குளிச்சுட்டு திருப்பி வந்தோம். எங்களுக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நாளைக்கு ஒரு நாள் எல்லாமே கவர் அப் பண்ணிடுவோம். போயிட்டு மோர் மாதா கோயில் இருக்குது, அப்புறமா இன்னும் 2 இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னைக்கு டின்னர் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, போய் ரூமில் பார்த்து சாப்பிட்டு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஜாலியாக உங்ககிட்ட பேசின்னு வந்திருந்தாலும் எனக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow. Bye.